வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி கொடுக்கலாம். சந்தன காப்பு கொடுக்கலாம். ஒரு கூட்டு குடும்பமா ஆயிருவீங்க. ஒருவரும் உங்க ஃபேமிலி ஒண்ணா ஆகுற மாதிரி ஒரு ஐக்கியமாயிடுவாங்க. ஓ! அது ஆயுள் பலத்த கவனிப்பாரு, அழக கவனிப்பாரு, உடம்ப கவனிப்பாரு, மனச கவனிப்பாரு, எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருப்பாரு. இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த சண்டை, ஆ சச்சரவு, ஒரு ஒத்துமை இல்லாதவங்க முருகர வழிபாடு செஞ்சா கண்டிப்பா நல்லது சாப்பிட்டா நடக்கும். ஆயிடுவாங்க நல்லா. நம்பிக்கையோட சொன்னா கிடைக்கும். ம். அரைகுறையா போய் வணங்கி அந்த மாரி பண்ணக்கூடாது. திடமா போய் நின்னு வணங்கி எடுத்துக்கணும். அவங்களும் ஷேர் பண்ணிக்கணும். எல்லாரும் ஒரே மாரி போய் கரெக்ட் பண்ணி அவர சந்தோஷமா வணங்கி பண்ணாங்கன்னா, சந்தோஷமாவே கொண்டு போயிடுவார் லைஃப்ப. ம். பின் யோசனை பண்ணக்கூடாது. இது பண்ணா இப்படி கிடைக்குமா? இது போட்டா இப்படி கிடைக்குமா? அப்படி பண்ணக்கூடாது. இப்படி அபிஷேகம் கொடுத்தா இப்படி வருமா? அப்படியும் யோசிக்கக்கூடாது. ஒரு குழந்தைய நம்ம எப்படி வளர்க்குறோம் அந்த மாரி தான். எப்படி ஆனந்தமா எல்லாருக்கும் அருள் புரிகிறாரு அந்த குழந்தை. நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் எடுக்கலாம். தெய்வண்ணி ஃபீலிங் இருக்கலாம். எப்படி ஒரு ஃபீலிங் வருதோ அந்த ஃபீலிங்கில அவர மூவ் பண்ணி அன்பால கேட்டுக்கிட்டோம்னா சிரிச்சுக்கிட்டே வருவாரு.